நவகிரகங்களில் மிகவும் முக்கியமானவர் அப்படின்னு பார்த்தோன்னா சனி பகவான். சனி கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி அதை யாராலையுமே தடுக்க முடியாது. மந்தன் செய்வதைப் போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப சனி பகவான் பயிற்சியாக போகிறாரு. அதுவும் வாக்கிய கணித ரீதியாக. அப்படிப்பட்ட சனி பகவான் சுபஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:23 கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பயிற்சியாக போகிறாரு. அங்கே அவர் 6/3/2026 வரைக்கும் இருந்து உங்களுக்கு பலன்களெல்லாம் வழங்க போகிறாரு. சனி பகவானுக்கு நட்பு கிரகம் அப்படின்னு பார்த்தோன்னா புதன், சுக்கிரன், ராகு, கேது. சம கிரகம் குரு பகவான். பகை கிரகம் சூரியன், சந்திரன், செவ்வாய். சனி பகவானோட வாகனம் காக்கை. செய்த தவறுகளோட விளைவுகள் தான் சனி பகவானால் நமக்கு கொடுக்கப்படுது. சனி பகவான் சிலருக்கெல்லாம் மிகப்பெரிய வாழ்க்கையும் தந்திருக்கிறாரு. சனி திசையிலும் 7.5 சனி நடக்கும் பொழுதும் சிலர்லாம் கோடீஸ்வரர்களாக ஆன கதை கூட உண்டு. சனி பகவான் கொடுமையானவர் அப்படின்னு சொன்னால் ஏன் நாம் அவரை கொடுமைக்காரர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத சிந்திக்கிறது இல்லை. சனி பகவான் எதுக்கு நமக்கு கெடுதல் செய்கிறார் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம யோசிப்பதில்லை. ஏன்னா நாம் செய்த தவறுக்கு தயவு தாட்சண்யம் இல்லாமல் அவர் கண்டிப்பாக இருக்கக்கூடியவர். அதுதான் உண்மை. அந்த தண்டனையோட அளவை பொறுத்து நம்மளுக்கு அவர் பலனை கொடுப்பாரு. அவருடைய பார்வை அவர் இருக்கும் இடத்தை விடவும் அவர் பார்வைப்படும் இடங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேஷம், சிம்மம், விருச்சிகம் ஆகிய ராசியில் பதியுது. இந்த சனி பயிற்சி கடகராசிக்கு அஷ்டமத்து சனியாக இருக்குது. சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக வருது. விருச்சிக ராசிக்கு அர்த்தாசிரம சனியாக வருது. மகர ராசிக்கு குடும்ப சனியாகவும், கும்ப ராசிக்கு ஜென்ம சனியாகவும், மீன ராசிக்கு 7.5 சனியாகவும் வருது. இதுவரைக்கும் அஷ்டமத்து சனியில் இருந்து வந்த மிதுன ராசிக்கு விலக்கு கிடைக்குது. கடக ராசிக்கு கண்டகச்சனிலிருந்து விலகுது. துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி விலகுது. தனுசு ராசிக்கு 7.5 சனியும் விலகுது. சனி விலகும் ராசிக்காரர்கள் அனைவருமே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தினமும் காக்கைக்கு அன்னதானம் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அவரால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது. இப்படிப்பட்ட சனிப்பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்களை கொடுக்குமா கெட்ட பலன்களை கொடுக்குமா அப்படின்னு விரிவாகவே பார்க்கலாம். அன்பான மீனராசிக்காரர்களே, வாக்கிய கணித ரீதியாக வரக்கூடிய சனிப்பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கும் பூரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாக பார்க்கலாம். வெள்ளை மனமும் பிள்ளை குணமும் கொண்டவர்கள் தான் இந்த மீனராசிக்காரர்கள். அதே மாதிரி எடுத்த காரியத்தை முடிக்காமல் உறங்க மாட்டாங்க. பலருக்கும் நல்ல ஆலோசனைகளை வழங்கும் நீங்கள் அதிகம் ஆசைப்பட மாட்டீங்க. எல்லோரையும் எளிதில் நம்புவீங்க. முன்னுக்கு பின் முரணா யோசித்து புதுமையை புகுத்தக்கூடிய தான் இந்த மீனராசிக்காரர்கள். இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் அமர்ந்துட்டு வந்த சனி பகவான் 20/12/2023 முதல் 12ஆம் இடத்திற்கு வராரு. இது 7.5 சனி தொடங்கிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் பயப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் சனி. அவர் லாபத்தையும் கொடுத்து விரயத்தையும் கொடுப்பாரு. உங்கள் ராசிக்கு முதல் சுற்றாவும் 3ஆவது சுற்றாவும் இருந்தால் சிரமங்களையும் தொல்லைகளையும் கொடுப்பாரு. ஆனால் 2ஆவது சுற்றா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியின் விளைவாக மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் சுப செலவுகள் அதிகரிக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் சற்று குறைய தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 12ல் சென்று மறைவதால் தடைப்பட்டு கொண்டிருந்த பல காரியங்களை இனி விரைந்து முடிப்பீங்க. மீனராசிக்காரர்கள் எல்லாரும் தற்சமயம் விரைய வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான நிச்சயம் உங்களுக்கு யோக பலனை தான் தருவார். உங்கள் ராசி மீது விழுந்த சனியின் பார்வை இனி விலகுவதால் கம்பீரமாக பேசி மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்துட்டு வந்த பனிப்போர் நீங்கும். இருவரும் பரஸ்பரம் மனம் விட்டு பேசி உங்களுடைய அந்யூன்யத்தை வளர்த்துக்குவீங்க. பிள்ளைகளை கூடா பழக்க வழக்கத்திலிருந்துலாம் மீட்டு வருவீங்க. அவர்களோட விருப்பங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க. திருமணம், சீமந்தம், காதுகுத்து போன்ற சுப செலவுகள்லாம் அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம், மகான்களோட தரிசனம், சித்தர்களோட ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அவரோட பார்வை 2, 6, 9 ஆகிய இடங்களில் பதியுது. 2ஆம் இடத்துல சனியின் பார்வை பதிகிறதால தனவரவு உங்களுக்கு ஓரளவு இருக்கும். செல்வாக்கும் உயரும்.
குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கலாம். இல்லத்திற்கு தேவையான பொருட்களையும் ஆடம்பரமான பொருட்களையும் வாங்குவீங்க. அதே மாதிரி 6ஆம் வீட்டை பார்க்கறதால வட்டிக்கு வாங்கிய கடனெல்லாம் ஒரு பகுதியை கொடுத்து முடிப்பீங்க. மூத்த சகோதரர் வகையில் உதவிகள்லாம் கிடைக்கும். தாய் வழி சொத்துலாம் வந்து சேரும். உங்களுக்கு உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடையும். மறைமுக எதிரிகள் எல்லாம் இனங்கண்டு கொள்ளுவீங்க. நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா வழக்குகளில் திருப்பம் ஏற்படும். வெளிவட்டாரத்தில் அலைச்சல் இருந்தாலும் அந்த அளவு உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும். தடைப்பட்ட குலதெய்வ பிரார்த்தனையெல்லாம் நிறைவேற்றுவீங்க. வாகனம் அடிக்கடி பழுதாகிட்டே இருக்குன்னு வருத்தப்பட்டவங்கெல்லாம் புதிய வாகனம் வாங்குவதற்கு வங்கிகளில் கடனுக்கு விண்ணப்பிக்கலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு போராட வேண்டியிருக்கும். நீங்க பேச்சால பிரச்சனை, பார்வை கோளாறுலாம் வரலாம். சொந்த பந்தங்கள்லாம் இனி மதிப்பாங்க. சனியின் 9ஆம் இடத்து பார்வையால் தந்தைக்கு நெஞ்சு வலி, கை கால் வலியெல்லாம் வந்து நீங்கும். அனாவசிய செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பார்க்கறது தான் நல்லது. இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை வித்துட்டு புதிய இடம் வாங்கலாமா அப்படிங்கிற சிந்தனை மேலோங்கும். வீடு கட்ட வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியானாலும் கூட சில சமயத்தில் மனக்குழப்பம் வரலாம். செவ்வாயோட சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது சகோதரர்களுக்கு இடையே சச்சரவுகள்லாம் வரலாம். பாக பிரிவினைகள்லாம் சுமூகமாக முடியும். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும். தொழில் ரீதியாக எடுத்த புதிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி உண்டு. அதே மாதிரி அனுபவம் மிக்கவர்களோட ஆலோசனை உங்களுக்கு தக்க விதத்தில் கை கொடுத்து உதவும். தொழிலில் பங்குதாரர்கள் விலகினாலும் புதிய பங்குதாரர்கள்லாம் வந்து சேருவாங்க. ராகுவோட சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது தொழில் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். நிதி நிறுவனங்களின் மூலம்லாம் தொழில் வளர்ச்சிக்கு உதவிகள்லாம் உண்டு. நீண்ட கால திட்டங்கள்லாம் நிறைவேறும். அலுவலக பணிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா முடிப்பீங்க. வாகன பழுதுகளால் மாற்றம் கண்ட நீங்கள் புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. வெளிநாடு வெளி மாநிலங்களிலிருந்து அழைப்புகள்லாம் வரும். இல்லத்தில் உள்ளவர்களோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. இக்காலகட்டத்தில் மட்டும் வாகனத்தை அதிவேகமாக இயக்க வேண்டாம். குருவோட சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது நல்ல சம்பவங்கள்லாம் நாளும் நடைபெறும். தடைகளை முறியடித்து வெற்றி காண்பீங்க. தடைப்பட்ட திருமணம்லாம் கூடி வரும். சீமந்தம், காதுகுத்து அப்படின்னு வீடு களை கட்ட தொடங்கும். கொஞ்சம் வேலை சுமை இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வீக ஈடுபாடெல்லாம் அதிகரிக்கும். ஆலயங்களை புதுப்பிக்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க. பெண்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி 7.5 சனியாக தொடங்குது. அதனால் எந்த நேரமும் விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படுறதுக்கு ஒருவரை புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள்லாம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் வீடு மாற்றம், வேலை மாற்றம்லாம் உண்டு. உத்தியோகத்தில் நீங்கள் என்னதான் சிறப்பாக பணிபுரிந்தாலும் அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. பிள்ளைகளோட வேலைவாய்ப்பு, திருமணம் சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அடகு வைத்த நகைகள் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வருவீங்க. அலுவலக செல்லும் பெண்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். புதிய பொறுப்புகள்லாம் தேடி வரும். உங்களுக்கு வியாபாரத்துலலாம் சந்தை நிலவரத்தை அறிஞ்சு முதலீடு செய்துக்கிறது தான் நல்லது. போட்டிகளையும் மீறி ஓரளவு பணவரவு இருக்கும். உங்களுக்கு மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். மருந்து, கமிஷன் தொழிலெல்லாம் நல்ல ஆதாயம் இருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழிலெல்லாம் பங்குதாரர்களாம் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள்லாம் வந்து நீங்கும். உத்தியோகத்திலலாம் சூழ்ச்சிகளை முறியடிச்சு தான் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை வரும். வேலை சுமை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். வேறு சில நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். சக ஊழியர்களுடன் சலசலப்பு உண்டு. சனி பகவான் 2 முறை வக்கரம் பெறாரு. இக்காலத்தில் வரவை காட்டிலும் செலவு சற்று கூடுதலாகவே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் அனைத்துமே கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள்லாம் அதிகரிக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு வீண் பழிகள்லாம் வரலாம். வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வெளிநாடு சென்றவர்கள்லாம் அது கிடைக்காம தாய்நாடு திரும்பக்கூடிய சூழ்நிலை கூட வரும். அதனால் மனம் தளராமல் தைரியத்தோடு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. அடுத்தவர்கள் விவகாரங்களை தலையிடுவதை தவிர்த்துக்குங்க. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி ஆரணி படவேடு தடத்தில் ஏரிக்குப்பம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ எந்திர சனீஸ்வர பகவான, அதுவும் மகா நட்சத்திர நாளில் சென்று வழிபட்டுட்டு வாங்க. விதவை பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச பொருளாதார உதவியை செய்யுங்க. நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி மாற்றம் பழைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட வைக்கவும் அலைச்சலோடு கூடிய ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். சனிக்கிழமையில விரதம் இருந்து சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. சனிக்கிழமையில எல் சாதத்தை காக்கைக்கு உணவா வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அவரால் ஏற்படக்கூடிய தாக்கம் சற்று குறைவாத்தான் இருக்கும் உங்களுக்கு.